Good morning, students. Already last class we have seen the life process in bacteria, isn't it? So in that case, life process in bacteria nakla respiration both respiration and what are the two types of respiration? Aerobic respiration and anaerobic respiration. So we have seen that up to that last class. Okay. Today remaining part of the life process in bacteria we are going to see. First of all, we are going to see about the nutrition. What is mean by nutrition? How the bacteria will getting, how it will be alive, how it will be. So if the plants will be alive means it will be doing the photosynthesis. Such a manner, basis of their mode of nutrition, bacteria are classified into two types. What are they? Autotrophs and heterotrophs. Some bacteria synthesis their own food materials by the means of photoautotrophic bacteria. That means with the help of hydrogen, with the help of atmospheric hydrogen, it will be preparing their nutrition material. Such a type of bacteria are called autotrophic bacteria. So on the basis of their mode of nutrition, bacteria are classified into two types. What are they? Autotrophs and heterotrophs. Already we know that autotrophs means what? Which is synthesizing their own food material. So such a type of bacteria are called autotrophic bacteria. Okay. ஸோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படின்னாக்குள்ளார எப்படி வந்து பிளான்ஸ் வந்து சிந்தசைஸ் தேர் ஃபுட் மெட்டீரியலுக்கு வந்து ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃபுட் மெட்டீரியல் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு வந்து ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா அப்படின்னு பேர். தட் இஸ் டிவைடட் இன்டூ ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. வாட் இஸ் தட்? Photo autotrophic bacteria and photoorganotrophs. What is that? There are two types, photoautotrophs and photoorganotrophs. Photo அப்படின்னாவே என்னது நம்மளுக்கு என்ன தெரியும்? What is meant by photo? Light, isn't it? So photoautotrophs and photoorganotrophs. ஸோ அப்போ photoautotrophic bacteria அப்படின்னு என்னென்னா, bacteria use sunlight as their source of energy டு சிந்தசைஸ் ஃபுட் மெட்டீரியல் இல்லையா. சன்லைட்டை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ்க்கு வந்து என்ன பேர்? ஃபோட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. அகைன் இட் வில் பி டிவைடட் இன்டு ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ் அண்டு ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ் இல்லையா. ஓகேவா. ஸோ பாக்டீரியா அப்படின்னாவே என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி நோ தட், அதாவது லைஃப் ப்ராசஸ், அதோட லைஃப் ப்ராசஸில் வந்து லைஃப் ப்ராசஸ் அப்படின்னாக்குள்ள அதோட மெட்டபாலிசமில் ரெஸ்பிரேஷன் அண்டு நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த நியூட்ரிஷன்ஸில் மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி பாக்டீரியா வந்து ரெண்டு டைப் இருக்குது. அது வந்து ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா அண்டு ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னா என்ன? ஆட்டோ அப்படின்னா என்னது? செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ பாக்டீரியா விச் கேன் சிந்தசைஸ் their own feed material is called autotrophic bacteria அப்படின்னு சொன்னோம். அது இப்போ ஃபர்தராக என்ன சப்டிவைடட் என்ன அப்படின்னா ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் அண்டு ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ். ஓகே. ஸோ அந்த ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸில் வந்து அகைன் ஃபோட்டோ அப்படின்னா என்னது? லைட்டுன்னு அர்த்தம். ஸோ பாக்டீரியா யூஸ் சன்லைட் ஆஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு சிந்தசைஸ் ஃபுட் மெட்டீரியல். தட் இஸ் டிவைடட் இன் டு பி photolithotrophs and photoorganotrophs. What are they? Photolithotrophs and photoorganotrophs. So photolithotrophs அப்படின்னா என்னென்னா, bacteria, the hydrogen donor is an inorganic substance. அதாவது பாக்டீரியா வந்து ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் டோனர் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா ஃபோட்டோ லித்தோட்ரோப்ஸ். அதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. வாட் ஆர் தே? க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா அண்டு பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, in this type of bacteria the hydrogen donor is hydrogen sulfide and possesses pigment called bacterioviridin. குளோரோபியம், அதாவது குளோரோபியம் அப்படின்ற பாக்டீரியாவில் வந்து ஹைட்ரஜன் டோனராக என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட் இருக்கும்.
அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் எப்படி வந்து குளோரோஃபில் இருக்கோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்து பாக்டீரியோ குளோரோஃபில், ஓகே, பாக்டீரியோ விரிடின் இருக்கும். ஸோ இது எந்த க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குளோரோபியம். ஸோ குளோரோபியம் அப்படின்ற பாக்டீரியா வந்து ஹைட்ரஜன் சல்ஃபேட்டை வச்சு பிக்மெண்ட் பாக்டீரியா விரிடின் அப்படின்ற பிக்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணும், இட் கேன் பி ப்ரிப்பரிங் தயர் energy, it can be synthesizing their food and getting the energy, so that it is called photolithotropes. இங்கே வந்து photolithotropes அப்படின்றது ஃபோட்டோனா செல்ஃப் லைட் மூலமாக சன்லைட், அதுலேயும் வந்து என்னது அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட்லேருந்து பாக்டீரியா விரிடின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட்டை யூஸ் பண்ணி இட் கேன் சிந்தசைஸ் தேர் ஃபுட் மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ், க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா எல்லாமே வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபார் பாக்டீரியா பிலாங்ஸ் டு திஸ் குரூப் த ஹைட்ரஜன் டோனர் இஸ் தியோசல்ஃபேட் அண்டு பாக்டீரியோ குளோரோஃபில் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இதில் வந்து பிக்மெண்ட் வந்து பாக்டீரியோ குளோரோஃபில் அண்ட் ஹைட்ரஜன் டோனர் வந்து என்னது தியோசல்ஃபேட். Okay, chlorophyll containing chlorosomes are present. Example, chromatium. So, green sulfur bacteria example, chlorobium. Purple sulfur bacteria example, chromatium. Okay. So, these are all comes under the group of photoautotrophic bacteria. What is that? Photoautotrophic bacteria. அடுத்தது photoorganotropes அப்படின்னா என்னென்னா, photoorganotropes அப்படின்றது they utilize organic acid or alcohol as hydrogen donor. ஆர்கனோட்ரோப்ஸ் அப்படின்ற லித்தோட்ரோப்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் டோனரை வந்து யூஸ் பண்ணிக்கும் ஃபார் கெட்டிங் தி எனர்ஜி. ஆர்கனோட்ரோப்ஸ் அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட் ஆர் ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் டோனராக யூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள், பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா ரோடோஸ்பைரிலம். பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா ரோடோஸ்பைரிலம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. அடுத்தது ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவில் இன்னொரு டைப் என்ன அப்படின்னா கீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா வந்து பேசிக்கலாக நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ரோப்ஸ்னு டிவைட் பண்ணுறோம். அந்த ஆட்டோட்ரோப்ஸ் வந்து 2 டைப்ஸ். வாட் ஆர் தே? ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா, கீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஓகேவா? அந்த ஃபோட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியாவில் வந்து ஃபர்தர் டிவிஷன்ஸ் என்னென்ன, ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ் அண்டு ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ். அகெயின் த ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ் டிவைடட் இன்டு க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா அண்டு பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு டேபிளர் காலமாக போட்டுக்கலாம். இப்போ நியூட்ரிஷன் அப்படின்னா பேஸ்ட் ஃபஸ்ட்டு இட் இஸ் டிவைடட் இன்டு 2. வாட் ஆர் தே? ஆட்டோட்ரோப்ஸ் அண்டு heterotrophs. Autotrophs again it will be divided into photoautotrophs and chemoautotrophs. Photoautotrophs again divided into 2, photolithotrophs and photoorganotropes. And the photolithotrophs வந்து green sulfur bacteria, purple sulfur bacteria. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் குளோரோபியம், இது வந்து குரோமேசியம். ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ் வந்து ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ்க்கு வந்து ரோடோஸ்பைரிலம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கீமோ ஆட்டோட்ரோப்ஸ். ஸோ கீமோ ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கீமோ ஆட்டோட்ரோப்ஸ் இஸ் நத்திங் பட் they do not have photosynthetic pigment, hence they cannot use sunlight energy. These type of bacteria obtain energy from organic or inorganic substance. Photo அப்படின்னாவே என்ன அர்த்தம்? லைட்னு அர்த்தம். கீமோ அப்படின்னாவே கெமிக்கல் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தீஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா it can be, it cannot use the solar energy. Instead of that, it can be obtained energy from the organic or inorganic matter. Such a type of bacteria comes under the group of chemoautotrophic bacteria. இதுவும் வந்து it will be divided into 2 types. What are they? Chemolithotropes and chemoorganotropes. Okay, chemolithotropes and chemoorganotropes. Chemolithotropes அப்படின்னா என்ன? The type of bacteria oxidize inorganic compound to release energy.
ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்டை யூஸ் பண்ணி எனர்ஜி அப்ளைட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து என்னது? ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்டை யூஸ் பண்ணி எனர்ஜி அப்ளைன் பண்ணுற எல்லாமே வந்து கீமோலித்தோட்ரோப்ஸ். எக்ஸாம்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, அயன் பாக்டீரியா, ஹைட்ரஜன் பாக்டீரியா, நைட்ரிஃபையிங் பாக்டீரியா. ஸோ சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்னது? தியோபேசில்லஸ் தியோஆக்சிடன்ஸ். உங்களுக்கு இந்த லெசனில் வந்து நிறைய நேம்ஸ் தான் இருக்கும். ஒரு முறை படித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்க்கணும். ஓகேவா? ஸோ சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்னது? தியோபேசில்லஸ் தியோஆக்சிடன்ட். அதே மாதிரி அயன் பாக்டீரியாவுக்கு ஃபெர்ரோபேசில்லஸ் ஃபெர்ரோ ஆக்சிடன்ஸ். அயன் பாக்டீரியாவுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஃபெர்ரோபேசில்லஸ் ஃபெர்ரோ ஆக்சிடன்ஸ். ஹைட்ரஜன் பாக்டீரியாவுக்கு ஹைட்ரோஜீனோமோனாஸ். வாட் இஸ் தட்? ஹைட்ரோஜீனோமோனாஸ். நைட்ரிஃபையிங் பாக்டீரியா நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். நைட்ரிஃபையிங் பாக்டீரியா வந்து நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் கீமோலித்தோட்ரோப்ஸ். ஸோ இது வந்து எங்கேருந்து எனர்ஜி அப்டைன் பண்ணும்? இன்ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி அதிலிருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ். கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ் அப்படின்றது திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்சிடைஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டு ரிலீஸ் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், இங்கே வந்து என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? மீத்தேன் பாக்டீரியா மெத்தனோகாக்கஸ். தென் அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா அசிட்டோபாக்டர். லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லாக்டோபேசில்லஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னது? ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஸோ கீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா, அதாவது ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவோட டைப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா அப்படின்னக்குள்ள என்னது? இட் கேன் பி டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தயர் ஃபுட் மெட்டீரியல். அதுதான் வந்து என்னது? ஹெட்டிரோ அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த பாக்டீரியா மேபி இட் மே பி எ parasites ஆர் சாப்ரோஃபைட்ஸ் ஆர் சிம்பயாட்டிக். ஓகே, நம்ம ஏற்கனவே பிளான்ஸில் எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான். ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னா என்ன? த ஆர்கானிசம் விச் கேன் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தயர் சர்வைவல். ஸோ சச் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா அப்படின்னாக்குள்ள சம் பாக்டீரியா மேபி எ parasites. எக்ஸாம்பிள் கிளாஸ்டிரிடியம் மைக்கோபாக்டீரியம். Some may be saprophytes, bacillus mycoides or symbiotic. Symbiotic means both it will be living together manner, isn't it? So mutualism அப்படின்னு சொல்லலையே, that is called symbiotic. அது மாதிரி இருக்கக்கூடியது rhizobium in root nodules of leguminous plants. So these are the heterotrophic bacteria. So based on the nutrition, this is the types of bacteria. What are the autotrophic bacteria and heterotrophic bacteria? ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவில் வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா அண்டு கீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஃபோட்டோ மீன்ஸ் வாட்? யூஸ் சன்லைட் ஆஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் டு சிந்தசைஸ் ஃபுட். கீமோ ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா என்னது? யூஸ் இன்ஆர்கானிக் ஆர் ஆர்கானிக் மேட்டர் டு obtain the energy to synthesize the food material. Okay, have you understood? So based on the nutrition. Next வந்து reproduction in bacteria. So reproduction in bacteria அப்படின்னாக்குள்ளார bacteria reproduces asexually by binary fission, gonidia and endospore formation. Among this binary fission is the most common one. ஸோ பாக்டீரியா வந்து எது மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணோம்? பைனரி ஃபிஷன் அப்படின்னா இரண்டாக பிளத்தல் மூலமாகவோ அல்லது கொனிடியா ஃபார்மேஷன், கொனிடியங்கள் ஃபார்மேஷன் மூலமாக எண்டோஸ்போம் அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாகவோ என்ன பண்ணோம்? ரீப்ரொடியூஸ் பண்ணோம். அதாவது நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? பிளான்ஸில் வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா, ஸ்போர் ஃபார்மேஷன், எண்டோஸ்போர், அதெல்லாம் இருக்கு இல்லையா? சேம் மெத்தட். ஓகேவா? பாக்டீரியா ரீப்ரொடியூசஸ் asexually by binary fission, gonidia and endospore formation. So binary fission அப்படின்னா என்ன? See here, ஸோ இதுதான் வந்து binary fission. Under favorable condition the cell divides into two daughter cells
The nuclear material divides first and it is followed by the formation of a simple median construction which finally result in the separation of two cells. ஸோ பைனரி ஃபிஷன் அப்படின்னாக்குள்ள ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் வில் பி டிவைடட், இதுதான் வந்து நியூக்ளியஸ், இட் வில் பி டிவைடட் இன்டு டூ. ஸோ ஃபாலோயிங் தட் நியூக்ளியஸ் டிவிஷன்ஸ் என்ன ஆகும், இந்த செல் வால் வந்து என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும், சுருக்கம் அடையும். ஸோ நியூக்ளியாய்டு வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு பாக்டீரியாவில் வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது, நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடாது, நியூக்ளியாய்டு. Why it is in nuclei? It is a fully not developed, அதாவது மெம்பரைன் பவுண்டு நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அது வந்து அதுக்கு என்ன பேர், இன்சிபியன் நியூக்ளியஸ் ஆர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த நியூக்ளியாய்டு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக டிவைட் ஆகும். அதை தொடர்ந்து என்ன ஆகும், செல்வால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, நடுவில் சுருக்கம் அடைந்து ரெண்டும் இணைந்து என்ன ஆகும், அட் லாஸ்ட் இட் வில் பி டிவைடட் இன்டு டூ செப்பரேட் பாக்டீரியா, இரண்டாக பிளத்தல். அதுதான் வந்து என்னது, பைனரி ஃபிஷன் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ எ சிங்கிள் பாக்டீரியா வில் பி டிவைடட் இன்டு டூ பை த மெத்தட் ஆஃப் பைனரி ஃபிஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ எண்டோஸ்போர் அப்படின்னாக்குள்ளார during the unfavorable condition, bacteria produce endospores. Endospores are produced in Bacillus megastereum, Bacillus cephariasis and Clostridium tetani. ஸோ எண்டோஸ்போம் அப்படின்னாக்குள்ள என்னென்னா, அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா பைனரி ஃபிஷன் ஆர் சம் அதர் மெத்தடில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும், கான்ஜுகேஷன் மெத்தட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். சப்போஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா ஒரு எண்டோஸ்போம் அப்படின்ற வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எண்டோஸ்போம் அப்படின்றது என்னென்னா, திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ், அதாவது ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் பாக்டீரியாவில் வந்து. இதுதான் பாக்டீரியல் செல் அப்படின்னா. திக் வால்டு எண்டோஸ்போம்ஸ் வில் பி ஃபார்ம்டு. இந்த எண்டோஸ்போம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் ஏ திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆயிரும். ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும் பொழுது இட் வில் பி ஜெர்மினேட் அண்ட் ஃபார்ம் தி பாக்டீரியா. ஓகே, ஸோ இது என்னென்ன பாக்டீரியாவில் இருக்குது, இதுக்கு எக்ஸாம் என்னென்ன பாக்டீரியா வந்து எண்டோஸ்போமை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, பேசில்லஸ் மெகாஸ்டீரியம், பேசில்லஸ் ஸ்பேரிகஸ் அண்ட் கிளாஸ்டிரிடியம் டெட்டானி. ஸோ தீஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா வில் ப்ரொடியூஸ் தி எண்டோஸ்போர்ஸ். ஓகே, இது வந்து என்னது, ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ். வாட் ஆர் தே, ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்.